அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மூன்றாவது அமர்வாக அசர் தொழுகைக்கு பின்பு ஒரு அழகான ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா என்ற ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் KI சாகுல் ஹமீத் வாஹிதி ஹதரத் அவர்கள், கடையநல்லூர் தலைமை இமாம் ஹுத்பா பள்ளிவாசல் பேட்டையினுடைய இமாம் அவர்கள் நடுவராக இருந்து சிறப்பாக நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சலாம் சொன்னாதான் நீங்கள்லாம் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி அல்லாஹு ஷாஹிதி அல்லாஹு மஇ. சிறப்பான நம்முடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மதரசாவினுடைய 10வது ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற போதே இது எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது புரிகிறது. மூன்றாவது அமர்வாக உயர்ந்த வாழ்க்கைக்கு, சிறப்பான வாழ்க்கைக்கு எது தேவை? காசு தேவையா இல்லாண்டா படிப்பு தேவையா என்று ஒரு பட்டிமன்றம். அதிலே நம்முடைய கர்த்தயாபுரத்தை சார்ந்த அருமையான பிள்ளைகள் இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள், வாதிட இருக்கின்றார்கள். அதிலே 2 அணியிலேயும் வாதிடக்கூடிய அன்பான பிள்ளைகளை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். செல்வமே என்று வாதிடக்கூடிய முகமது பிலால், முகமது ஜஜீர் மேடைக்கு வாங்க. அடுத்து கல்வியே என்று வாதிடக்கூடிய மோசிஃபா அஃப்ரீன் ஃபாத்திமா 2 பேரும் மேடைக்கு வாங்க. சிறப்பு. அலைக்கும் சலாம். இன்னைக்கு உள்ள காலத்தில் பிள்ளைகளை வளர்க்கறதுலாம் லேசான காரியம் கிடையாது. ஒரு காலத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்கும், அதை எப்படினாலும் வளர்ப்பாங்க. அடி அடின்னு அடிப்பாங்க, மிதி மிதின்னு மிதிப்பாங்க. சாப்பாடு சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. அப்படித்தான் நம்மளாம் வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி காலம் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது, ஆனால் இன்னைக்குள்ள காலங்க பெற்றோர்களுக்கு விவரம் சொல்லி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். ஒரு வீட்டில் புருஷன் சொன்னாரா, என்ன பிள்ளைய வளர்க்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, என்ன மாதிரி உன்னால கடையை பார்க்க முடியுமான்னு இருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஏன் நான் கடையை பார்த்துருவேனே. இவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பிள்ளைகளை வளர்த்துருவேனேன்னு இருக்காரு. அப்போ ஒரு நாள் நீங்க கடையை பாருங்க, ஒரு நாள் நான் பிள்ளைய வளர்க்குறேன்ட்டு இந்த ஆள் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி அந்த ஆள் காலையில இருந்து பிள்ளைகளை பார்க்கிறாரு. அந்த அம்மா கடைக்கு போய் ஜம்முன்னு உட்கார்ந்துருச்சு. சாயங்காலம் அந்த அம்மா கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா பிள்ளைகளை காணோம். அந்த அம்மா கேட்டிருக்கு, எங்கேயா பிள்ளைகளை எங்கேயா காணோம்னு. அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு, பிள்ளையாடி பெத்து இருக்க பிள்ளை எல்லாம் ஷைத்தானோட பெத்து விட்டுருக்கு, இந்த வரத்து வருதுவே, எல்லாத்தையும் போட்டு ரூம்ல அடைச்சிட்டோம்னு இருக்காரு. அடப்பே மனுஷா, பிள்ளைகளை ரூம்ல போட்டு அடப்ப அப்படின்னு சொல்லி திறந்து விடியான்னு இருக்குது. திறந்து விட்டு பார்த்தா நிறைய பிள்ளைகள் போயிருக்கு. ஐயோ என்னையா இது, நம்ம பிள்ளைகள் 3 பிள்ளைகள் தானே, இது என்ன நிறைய பிள்ளைகள் போகுது. இதுவோ பண்ணு சேட்டையில, இதுவோ வருத வரத்துல, நம்ம பிள்ளை எது பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை எதுன்னு தெரியல, எல்லாத்தையும் செய்து மொத்தமாச்சு அடைச்சிட்டோம் இருக்காரு. இன்னைக்கு பிள்ளைகள் அவ்வளவு விவரமா என்ன செய்துவ இருக்குவ. ஒரு காலத்துல சின்ன பிள்ளைகளை ஏமாத்திரலாம், இப்ப உள்ள பிள்ளைகளை ஏமாத்த முடியும்? அதெல்லாம் முடியாது. ஒரு திருட ஒரு பையனை பிடிச்சிட்டான். பையனை பிடிச்சி அந்த திருடன் சொல்லியிருக்கிறான், அப்பா உங்க அம்மா நகைய எங்க வச்சிருக்குதுன்னு கேட்டிருக்கான். உங்க அம்மா நகைய எங்க வச்சிருக்குது. இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, அப்போ எனக்கு ஃபலூடா வாங்கி தருவியா அப்படின்னு இருக்கு. என்ன டிமாண்ட் பண்ணுது. சரின்னு சொல்லி ஒரு ஃபலூடா ஒன்று எவ்வளவுப்பா, 50 ரூபா. இவனும் பார்த்தா 50 ரூபாய்க்கு ஒரு ஃபலூடா என்னஞ்சிட்டான், வாங்கி கொடுத்துட்டான். ஃபலூடா சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் திருப்பி காட்டிருக்கான், இப்ப சொல்லு உங்க அம்மா நகைய எங்க வச்சிருக்குதுன்னு இருக்கான்.
எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் பெருசு வாங்கி கொடுப்பியா அப்படின்றது. என்னடா இது, இப்போ இந்த ஃபலூடா முடிச்சிச்சு, அதுக்குள்ள 5 ஸ்டார் சாக்லேட் கேட்குது. 5 ஸ்டார் சாக்லேட் எவ்வளவு பெருசுப்பா? 100 ரூபா. பெரிய சாக்லேட்டு 100 ரூபா. அதுவும் வாங்கி கொடுத்துட்டான். எல்லாம் வாங்கி கொடுத்து முடிஞ்ச உடனே, எப்பா இப்பமாவது சொல்லுப்பா, கொண்டு வந்த காசு பூரா முடிஞ்சிச்சு, உங்க அம்மா நகையை எங்க வச்சிருக்குதுன்னு இருக்கான். இந்த புள்ள சொல்லிருக்குது, எங்க அம்மா நகைய அடகு கடையில வச்சிருக்குதுன்னு இருக்கு. யாரு திருட்டு பையன் இப்ப தெரியலையேன்னு அவன். நான் உங்க வீட்டுல ஆட்டையை போடலாம்னு வந்தேன், ஆனா என் காசை பூரா நீ ஆட்டையை போட்டு ஏமான்னு இருக்கான். அந்த அளவுக்கு இன்னைக்குள்ள பிள்ளைங்க எல்லாரும் ஏமாத்திரும். ஒரு அம்மா பிள்ளைக்கு சாக்லேட், ஒரு பிள்ளைக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும். எப்படி மாத்திரை கொடுக்கலாம்னு யோசிச்சு கடைசியில் என்ன பண்ணிருக்குது, ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டை வாங்கி, 5 ரூபா 5 ஸ்டார் சாக்லேட்டை வாங்கி, 5 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் என்ன செய்யுது, 5 ஸ்டார் சாக்லேட்டு இருக்குது. நம்ம கடல முட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிட்டுட்டு நம்ம வளர்ந்தோம். ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைங்க அது விதவிதமா சாப்பிடுது. பேரே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஷவர்மாண்டு உலகத்துல ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும் ராஜாத்திகளா, ஆனா மத்த பெரிய ஆளுகளுக்கு என்ன செய்யாது, அப்படின்னா என்னன்னு என்ன செய்யாது தெரியாது. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, ஒரு 5 ரூபா சாக்லேட்டை வாங்கி அந்த சாக்லேட்டுக்குள்ள மாத்திரையை வச்சு அப்படியே உள்ள சுருட்டி அப்படி இங்க கூப்பிட்டு, இங்க பாரு, நான் குத்தாலத்துக்கு போனல, அங்க வந்து ரம்டாம்பழம் மாதிரி உனக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கிற, இந்த பழத்தை யாருக்கும் தெரியாம ரூம்ல வச்சு நீ சாப்பிட்டு வந்துடுறியா? குடும்பமா சாப்பிட்டு வந்துடுறோம்னு உள்ள போயிருக்கான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துட்டான். அம்மா கேட்டிருக்கு, பழத்தை சாப்பிட்டியாண்டு. பழத்தை சாப்பிட்டுட்டேன், கொட்டையை துப்பிட்டம் இருக்கான். அப்ப என்ன நடந்திருக்கு, சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு போய் உள்ள மாத்திரையை தூக்கி தூரத்துக்கு போட்டுட்டு வந்துருச்சு. உம்மாவே ஏமாத்திருச்சு. அதே மாதிரி ஒரு காலத்துல பிள்ளைகளை வளர்க்கறதும், உம்மாமார்கள் வந்து அந்த பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு அழகான தாலாட்டெல்லாம் படிப்பாங்க. இன்னைக்கு உள்ள பொம்பளைகளுக்கு தாலாட்டு தெரியுமா? தாலாட்டு என்ன தெரியும்? நான் படிக்கிறேன் பாரு. அவுதோடு பிஸ்மின் சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்கல் செய் கண்மணியே. அல்லாஹ் ஒருவன் என்றும் இரசூல் நபி தூதர் என்றும் குர்ஆனை உண்மை என்றும் கொண்டாடு என் கண்மணியே அப்படின்னு சொல்லி உம்மா தாலாட்டு படிச்சு தூங்க வைக்கும். அந்த பிள்ளை அழும். அந்த பிள்ளை அழுகிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதுக்கு அந்த பிள்ளை அழுகிறதுக்கு அந்த அம்மா தாலாட்டுல ஒரு காரணம் சொல்லும் பாருங்க. காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூங்கி மொழி. காண கிடைக்காத கருணை நபியை தேடி, என் பிள்ளை யாரை தேடி அழுவுது? நபியை தேடி அழுவுது என்று ஒரு பிள்ளை அழுகுவதற்கு நபியை தேடி என் பிள்ளை அழுகிறது என்று தாலாட்டுல அந்த அம்மா படிச்சு பிள்ளைய தூங்க வைக்கும். ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளை, இன்னைக்கு உள்ள அம்மாமார்களுக்கு தாலாட்டு தெரியாது. ஆனா பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இப்ப படிக்கிறேன் பாருங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் தூங்க போச்சு, கத்தரிக்காய் அழுதுருச்சு. அடடா அடடா, என்ன அற்புதமான கருத்து பாருங்க. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச, இன்னைக்கு அம்மாமார் பாட்டு படிக்கிறது கிடையாது. இன்னைக்கு புள்ள மாதிரி என்ன செய்துவ, பாட்டு படிக்குதுவ. அப்போ விவரமான பிள்ளைங்க, சிறப்பான பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இப்ப பட்டிமன்றத்தை தொடங்குதோம். நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக அமையணும்னா என்ன வேணும்? கல்வியா செல்வமா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம். பொம்பளை தரப்புல பூரா கல்வியே அப்படின்னு இருக்குது, ஆம்பளை தரப்புல செல்வமேன்னு இருக்கு. ஏன்னா ஸ்கூல்லையும் நம்ம பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது, மதரசாவிலும் அப்படித்தான் இருக்குது. ஆம்பளை பிள்ளைகளுக்கு 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம், பொம்பளை பிள்ளைகளுக்கு 100 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். ஒரு ஸ்கூல்ல பரீட்சைக்கு உண்டான பேப்பர் கொடுத்துருக்காங்க, திருத்திட்டு பேப்பரை கொடுத்துருக்காங்க. பேப்பரை வாங்கினவன ஒரு பொம்பளை பிள்ளை அழுதுருக்கு. ஒரு ஆம்பளை பையன் இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு தாவுதான், அந்த சேர்ல இருந்து இந்த சேருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிறான். வாத்தியார் பார்த்திருக்காரு, ஏன் இந்த பிள்ளை அழுவுது, ஒருவேளை ஃபெயிலா போயிருச்சோன்னு சொல்லி
பேப்பரை வாங்கி பார்த்திருக்கிறாரு. 95 மார்க் அந்த பிள்ளை எடுத்திருக்கு. எத்தனை மார்க்கு? 95. ஏமா 95 மார்க் எடுத்திருக்கீங்களா, பிறகு அழுவுற? இல்ல, நான் 100 மார்க் எடுக்கல, அதுதான் அழுவுறம் இருக்கு. 95 மார்க் எடுத்துட்டு 5 மார்க்கு போயிருச்சேன்னு அழுதுருக்கு. சரி, இந்த பையன் ஒருவேளை 100 மார்க் எடுத்துட்டானு சொல்லி பேப்பர் வாங்கி பார்த்தா எடுத்ததே மொத்தம் 5 மார்க் தான். இந்த 5 மார்க் வாங்கிட்டு இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு தாவதான், அந்த சேர்ல இருந்து இந்த சேருக்கு தாவதான். வெற்றிங்க. டே ராஸ்கல், 5 மார்க் தான் எடுத்திருக்க, உனக்கு என்னடா கொண்டாட்டம்? ஒண்ணுமே எழுதல. இந்த 5 மார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு இருக்கான். அப்போ இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க படிப்பு ஓதுதல் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆம்பளை பயலுகளுக்கு விளையாட்டு, டிவி, கேம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ அணி துவங்குகிறது. நம்முடைய உயர்வான வாழ்க்கைக்கு தேவை கல்வியே என்று முகம்மது பிலால், செல்வமே என்று முகம்மது பிலால் இப்போது தனது அணியை துவங்கி வைத்து பேசுகின்றார். சரி, என்ன ஓதுறீங்க? தீனியாத் கிளாஸ் ஓதுறீங்க. சரி, பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதியாக இருப்பது கல்வியா செல்வம் என்ற தலைப்பில் இங்கே ஒரு அழகான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டிமன்றத்தை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் கண்ணியமான நடுவர்களே, செல்வ செழிப்பால் முகத்தில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் எனது அணியின் செல்வந்தரே, பாவம் சாப்பிட்டு பல நாளான மாதிரி முக ஆட்டத்தோடும் ஏக்கத்தோடும் அமர்ந்திருக்கிற எதிரணி ஓட்டாண்டிகளே. எதிரணி ஓட்டாண்டிகளே? ஓட்டாண்டியா? கொஞ்ச நேரத்துல அந்த புள்ள கையில மைக்கு போகும், அப்ப தெரியும். பேசுனி. இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் பள்ளியின் நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனும் பள்ளத்திலிருந்து துல்லியலும் சலாமை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதியாக இருப்பது செல்வம் தான் என்று நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு காசு இல்லாம எதுவுமே நடக்காது, எந்த மதிப்புமே கிடையாது. ஒரு கவிஞன் கூட அழகாக பாடினான், கையுக்கும் பையுக்கும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு, தலைகளாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் தன்னோடு. பணம் இருந்தாதாங்க மதிப்பு மரியாதை எல்லாமே. பணம் இல்லாட்டா நம்மள ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஏன் பணம் இல்லாட்டா நம்ம சொந்தக்காரன் கூட கிட்ட வர மாட்டான். இப்போ உள்ள நிலைமை அப்படிதான் இருக்குது. படிச்ச முட்டாளுங்களா நல்லா கேளுங்க. ஒரு ஆளை பார்த்து நான் கேட்டேன், ஏங்க அந்த போறாரு அவர் உங்க சொந்தக்காரர் தானே அப்படின்னு. அதுக்கு அவரு, ஆமாங்க அவர்லாம் ரொம்ப பெரிய ஆயிட்டாரு, அதனால எங்களை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. சரி, சாப்பாடு கூட வழி இல்லாம கூலி வேலை பாக்குறாரு, அவரும் உங்க சொந்தக்காரர் தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க இப்ப நாங்க அவரை கண்டுக்கிறது இல்ல. பாத்தீங்களா நடுவர்களே, கார்ல போறவரு இவரை கண்டுக்கிறது இல்ல, கூலி வேலை பாய்க்கிறவரை இவரை கண்டுக்கிறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? வளர்ந்தாங்க எல்லாமே. நான் எதிரில பார்த்து கேட்கிறேன், ஏமா படிச்சவங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துட்டு இல்ல உங்க சொந்தக்காரன் கூட உங்களை மதிக்க மாட்டான், உங்க பிள்ளை கூட உங்களை மதிக்காது. அதைத்தான் ஒரு கவிஞன் அருமையா பாடினான். பானையில சோறு இருந்தா பூனை கூட சொந்தமடா, பெட்டியில பணம் இல்ல பெத்த பிள்ளை கூட சொந்தம் இல்ல. அதனால படிப்பெல்லாம் மூட்டை கட்டிட்டு எங்களை மாதிரி சம்பாதிக்க பாருங்க என்ன. அடுத்து நடுவர்களே, ஒரு பழமொழி ஒண்ணு அழகாக சொல்லுவாங்க, மணி இஸ் குட் சர்வன்ட், அதாவது பணம் தான் நமக்கு நல்ல பணியாளன். இன்னைக்கு உண்மையான நிலவரம் அப்படித்தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதே பணம் தாங்க. பணம் இல்லைன்னா எதையுமே பெற முடியாது. நடுவர்களே, கல்வி தான் வசத்தின்னு உங்க பெருசு
பெருசா பேச வந்துட்டாங்களே. நான் கேக்குறேன், நீங்க புடிச்சு பேசுறீங்களே, இந்த மைக்கு எங்க பணத்தால வந்துச்சா இல்ல உங்க கல்வியால வந்துச்சா? நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பள்ளியாசல் மேலே எங்க பணத்தால வந்துச்சா இல்ல உங்க கல்வியால வந்துச்சா? உள்ள அடுக்கி வச்சிருக்க பரிசுகள் எங்க பணத்தால வந்துச்சா இல்ல உங்க கல்வியால வந்துச்சா? ஏன் மயிறு முட்டாளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க, அந்த நெய் சோறு எங்க பணத்தால வந்துச்சா இல்ல உங்க கல்வியால வந்துச்சா? நெய் சோறா? எப்போ எப்போ? மத்தியானமா? அடடா, ஜஸ்ட் மிஸ். நீ பேசு. மயிறு முட்டாளுக்கு சாப்பிட்டு வந்தீங்களா, அந்த நெய் சோறு எங்க பணத்தால வந்துச்சா இல்ல உங்க கல்வியால வந்துச்சா? படிச்சாங்களா? சொல்லுங்க. ஏன் மௌனமா உட்கார்ந்துருக்கீங்க? பணம் இல்லனா இதெல்லாம் வருமா? நடையர் அவர்களே, இதுக்கு மேலேயும் உங்க கல்விதான் பெருசு, படிப்புதான் ஆஸ்தி, பணம் ஒன்னத்துக்கு உதவாது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எந்த பரிசு கொடுக்காதீங்க. எப்படியும் நீங்க எங்களை தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க, எங்களை தானே தீர்ப்பு சொல்ல போறீங்க. சொல்லுங்க நடையர் அவர்களே, உம்முல உட்கார்ந்துருக்கீங்க. அப்பா, நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அமைதியா இருக்கேன். தீர்ப்பு கரெக்டா இருக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் நாங்க எடுத்து போறோம். அப்படியாவது உங்களுக்கு புத்தியா இருந்தான்னு பாப்போம். அது மட்டுமே நடவர்களே, இன்னைக்கு எத்தனையோ அப்பாங்களுக்கு சோறு போல யாரு தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, எங்க உங்களுக்கு 5 செல் இருக்காங்களா, அதுல எந்த செல்லுங்க அவனுக்கு கவனிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, எந்த செல்லும் எனக்கு கவனிக்கல, நான் வாங்குற பென்ஷன் தான் எனக்கு கவனிக்குது. அது மட்டுமா நடவர்களே, படிப்பு தான் பொண்ணு, பணம்லாம் மண்ணுன்னு பேச வந்துட்டாங்களே. இன்னைக்கு பணம் இல்லாம நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம மோசிமா மார்க்கெட்டுக்கு போறாங்க, போய் ஒரு 1 கிலோ சீனியை போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த பாயும் சீனியை போட்டுட்டு 15 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம மோசி, என்ன பாய், நான் பிகாம் படிச்சிருக்கேன், என்கிட்ட போய் காசு கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாய் என்னங்க செய்வாரு? அப்படியாமா என் செல்லமே, என் தங்கமே அப்படின்னு கொஞ்சாரா, ஏன் விளக்க மாத்த தூக்குவாரா? அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டேன். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, விளக்க மாத்த தூக்குவாரு. அப்ப இந்த படிப்பை வச்சு 1 கிலோ சீனை கூட வாங்க முடியலன்னா அந்த இளவு படிப்பதுக்கு. எனவே அன்பான நடுவர்களே, இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்க பணம் தேவை, உறவினருக்கு உதவ பணம் தேவை, திருமணம் நடத்த பணம் தேவை, ஒரு நிகழ்ச்சி நடத்த பணம் தேவை, நம்ம இறந்துட்டா நம்மள அடக்கம் பண்றதுக்கும் பணம் தேவை, ஏன் 1 ரூபாய் சோறுனா கூட அதுக்கும் பணம் தேவை. பிறப்பு முதல் இறப்பு வரை பணம் இல்லாம வாழவே முடியாது. எனவே நமது உயர்ந்த வாழ்க்கை குறியாக இருப்பதே செல்வமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாரும் இந்த பையனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு தக்பீர் சொல்லுங்க பாப்பு. நாரே தக்பீர். ஏங்க, யதார்த்தம் உலகத்துல என்ன நடக்குதோ அத சொல்றாப்புல பிலால். பணம் பந்தியில, குணம் குப்பையில. அதுக்கு தான் மரியாதை இந்த உலகத்துல. இப்போ ஒரு பெண்ணிட்ட கேட்டா, உங்க வீட்டுக்காரங்க எங்க இருக்கிறாங்க? அந்த வீட்டுக்காரரு கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு வெளிநாட்டுல இருக்கிறாருன்னா அந்த பெண்ணு பேசக்கூடிய அந்த முறை எப்படி இருக்கும்? அவங்க துபாயில இருக்காக, அவங்க துபாயில இருக்காக, பெஹ்ரைன்ல இருக்காக, அவங்க சார்ஜாவில இருக்காக அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லுன்ற மாதிரி அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதே மனுஷன் எந்த வேலையும் இல்லாம ஊர்ல இருக்காருன்னா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்காரவங்க எங்க இருக்காக? அது இங்கதான் கிடக்கு, அது இங்கதான் கிடக்கு. என்ன காரணம்? மனைவிட்ட மரியாதை வேணும்டா கூட சம்பாத்தி இருந்தா தான் வீட்டிலேயே மரியாதையை பார்க்க முடியும். அப்ப வெளி உலகத்துல பணம் இல்லாம எப்படி? அந்த பணத்துக்கு எவ்வளவு பேர் வச்சிருக்கான் பாருங்க. காசு, பணம், மணி, துட்டு, செல்வம். எத்தனை பேரு? கல்விக்கு எத்தனை பேர் இருக்கு? கல்வி அவ்வளவுதான். அசத்து இன்னொன்னு இருக்குல்ல, அப்படின்னா கூட 5-6 பேர்லாம் செல்வத்துக்கு இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ அழகா பிலால் பேசிருக்கிறாப்புல. இந்த பிலாலுக்கு
பதில் சொல்றதுக்காக வேண்டி உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே என்று மௌசிபா பேச வர்றாங்க. மௌசிபா எத்தனை படிக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹபி அஜ்மாயின். பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக. சக்திய தூதர் சன்மார்க்க போதகர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாவதாக. ஆமீன். உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வி என்று நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, சொல்லுமா. அண்ட புலகனா யாருன்னு தெரியுமா? அண்ட புலக தேவையா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொஞ்ச நேரத்துல அந்த புள்ள கையில மைக்கு பேருண்டு. நீ சொல்லுமா. நம்ம பிலால் தான். அத்தடி மண்டை இருக்கும் ஆனா மூளை இருக்காது. அவர் யாருன்னு தெரியுமா? அவரும் நம்ம பிலால் தான். சத்தம் இருக்கும் ஆனா பேச்சுல ஒண்ணும் இருக்காது. அவராச்சு யாருன்னு தெரியுமா? அவரும் நம்ம பிலால் தான். இந்த எல்லா புகழுக்கும் சொந்தக்காரரான நம்ம பிலால் வந்தாங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வச்ச கதையா பணம் பணம் பணம்னு பேசுறாங்க. நடுவர் அவர்களே, பணம்னா பணம் கூட வாய்ப்பழக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பிலால் வாய்ப்பழக்க மாட்டாரா என்ன? வழக்காதானே செய்வார் நடுவர் அவர்களே. கட்டாயம் கட்டாயம். வந்து இன்னைக்கு பணம் இல்லனா சொந்தக்கார மதிக்க மாட்டான், பெத்த பிள்ளை கூட மதிக்காது, அப்படி இப்படின்னு கத்துறாங்க. நான் கேக்குறேன், அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி மார்க்க கல்வியையும் ஒழுக்கத்தையும் முறையா கற்று கொடுத்திருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பெத்தவங்களுக்கு பெருமையை சேர்த்திருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சின்ன வயசுல காசை கொடுத்து ஊதாடித்தனமா வளர்க்கீங்க. பின்ன எப்படி உங்களை மதிப்பாங்க? எங்களை மாதிரி மார்க்க கல்வியை கொடுத்து வளர்த்து பாருங்க, அப்புறம் உங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்து இந்த அம்மை பணத்தால வந்துச்சா கல்வியால வந்துச்சா? இந்த பள்ளிவாசல் பணத்தால வந்துச்சா கல்வியால வந்துச்சா? இந்த மேடை பணத்தால வந்துச்சா கல்வியால வந்துச்சா? இந்த பரிசு பணத்தால வந்துச்சா கல்வியால வந்துச்சா? நாம மதிய சாப்பிட்டோம்னா நெய் சோறு, அது பணத்தால வந்துச்சா கல்வியால வந்துச்சான்னு கொதிச்சாங்க. நான் கேக்குறேன், அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாம இன்னைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது இந்த பள்ளிவாசலையும் இந்த பரிசையும் ஒத்து பார்க்கவா, இல்ல நெய் சோறு சாப்பிட்டுட்டு போகவா? இல்லையே, எங்களை மாதிரி மதரசா மாணவ மாணவிகளுடைய கல்வியையும் அறிவையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக தானே வந்து இருக்கிறோம். சொல்லுங்க தாய்மார்களே, அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம பிலால் சொன்ன இந்த அம்மாய் கல்விக்காக தான், இந்த பள்ளிவாசலும் கல்விக்காக தான், இந்த பரிசும் கல்விக்காக தான், இந்த நெய்சோறும் கல்விக்காக தான். இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களே, கல்வி சிறந்ததா இல்ல இந்த பணம் இந்த பணம் சிறந்ததா? கல்வி தானே சிறந்தது. இப்படி நம்ம பிலால் வந்து பூலைங்க முடங்கன முழுகிட்டு போயிருக்காரு. நடுவர் அவர்களே, இப்படி நம்ம பிலாலை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அப்புறம் நைட் ஆயிடும். சரி, பொம்பளைட்ட வாயை கொடுக்கூடாதுன்னு இதுதான். அது எல்லா இடத்துலயும் உள்ளது. நீ பேசுப்பா. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அன்பான நடுவர் அவர்களே, படிப்பே தேவையில்லை, பணம் தான் முக்கியம்னு இன்னைக்கு இவங்க பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அரபு நாட்டுக்கு போறதா இருந்தாலும் படிப்பு தேவை, ஒரு அரசாங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் படிப்பு தேவை. தொட்டில் முதல் மரண கட்டில் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் அவசியம் பெற வேண்டியது படிப்பு தான். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. காசு இல்லையா? பிச்சை எடுத்த
வலைக்கும் சலாம். சிறப்பு சிறப்பு, அழகான பேச்சு. நாரே தக்பீர். ரொம்ப அழகா பேசு மௌசிஃபா. எங்க அறிவை விட சிறந்தது என்ன இருக்குது? ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், உனக்கு கார் இருக்கான்னு கேட்கிறோம். இருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லண்டா இல்லன்னு சொல்லுவாங்க. உனக்கு வீடு இருக்கா? இருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லண்டா இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா யார்கிட்டயாவது போய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒவ்வொரு ஆளும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அகில உலக அறிவாளி சங்க தலைவரே நாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. அது இருந்தா எல்லாம் வரும். அழகா கேட்டுச்சு மௌசிபா. சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ் எனக்கு கல்வியை தாண்டு கேட்டாங்க. பின்னாலேயே செல்வம் வரலையா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்தான், பின்னாலேயே செல்வம் வரலையா? கல்வி வரட்டும், பின்னால எல்லாம் வரும். ஆனா கல்வி இல்லாம எதுவும் வராது. கல்வி அவ்வளவு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். நீங்க பாக்குறோம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்லாம் அப்படியே வண்டியில ஏறி உட்கார்ந்து பின்னாடி டாடா காட்டும் போது உம்மாமார்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஏதோ ஹஜ்ஜுக்கு போற மாதிரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி கல்வியினுடைய அந்த முக்கியத்துவத்தை இன்றைய சமூகம் விளங்கி இருக்குது. செல்வத்தை எல்லாம் அழித்தாவது கல்வியாளரை உருவாக்க வேண்டும் என்று இந்த சமூகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகா அற்புதமா மௌசிபா பேசியிருக்கிறாங்க. அடுத்து உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே செல்வமே என்று இரண்டு நபர்கள் பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து செல்வமே என்று பிலாலுக்கு உறுதுணையாக முகமது சஜீர், மௌசிபாவுக்கு பதில் சொல்வதற்காக முகமது சஜீர் இப்போது பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். செல்வம் தான் உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து கிணத்து தவளை ஒன்று வந்துச்சு. அது யார் தெரியுதா? நீ பெரிய சண்டைய ரகளை எழுத்துருவலைக்க மைக்கப்பா அங்க பார்த்து கேமராவை பார்த்து பேசுங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் கேமராவை பார்த்து பேசுறத விட நீ எப்படி பேசலாம்? நீ ரகளையில நிக்கிறாங்க. நம்ம மௌசிபா தான் மேடையில நின்று அழகாக பேச சொன்னா கிணத்துக்குள்ள இருந்து கத்துற மாதிரி கத்துறாரு நம்ம மௌசி. ஏமா உன்னாலதான் முடியலைய? ஏன் அப்படி போட்டு கத்துற? சரி கத்துனிய, அதுல ஏதாவது ஒன்று உருப்படியா இருந்துச்சா? ஒன்னும் இல்ல. நடுவர் அவர்களே, நம்ம மௌசிபா வந்து இந்த மை கல்விக்காக, இந்த பள்ளிவாசல் கல்விக்காக, இந்த பரிசு கல்விக்காக, ஏன் நாம மதியம் சாப்பிட்ட நேசோறு கூட கல்விக்காக, அப்படி எப்படின்னு சொன்னாரு. எல்லாமே கல்விக்காக தான். யார் இல்லன்னா நான் என்ன கேக்குறேன், உங்க கல்வியை வச்சு இதெல்லாம் வாங்க முடியுமா? நாங்க இங்க பணத்தை வச்சு இந்த உலகத்தையும் வாங்குவோம். ஆனா நீங்க உங்க படிப்பை வச்சு ஒரு 2 ரூபா பிளேட் வாங்க முடியுமா? அல்லது ஒரு குண்டூசியை தான் வாங்க முடியுமா? கீழே கடந்து பொறுக்கலாமே தவிர உங்க படிப்பால வாங்க முடியாது. உங்க கல்வியால் ஒரு 2 ரூபா பிளேடு கூட வாங்க முடியலாம். அந்த படிப்பதுக்கு, அந்த கல்வி எதுக்கு? அதனாலதான் நாங்க பணத்தை பத்தி பேச வந்திருக்கிறோம். நடுவர்களே, இன்னைக்கு பணத்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுதேசி கப்பல் வாங்க வஉசி பணம் இல்லாம கஷ்டப்பட்டப்ப ஹாஜி பக்கீர் முகமது அவங்க தான் 2 லட்சம் கொடுத்து உதவி செஞ்சாரு. கப்பல் வாங்க பணம் கொடுத்து நான் நாட்டு மானம் கப்பல் ஏறாம காப்பாத்தினாரு. அவர் ஹாஜி பக்கீராருக்கு போய் கொடுத்தாரு. வேங்கிற மாதிரி ஒண்ணும் இல்லாம பக்கீர் சாவா இருந்தா கொடுத்திருப்பாரா? அறிஞர் பேர்னாட்சாவிடம் பணத்தை பத்தி கேட்கப்படுச்சு. அப்ப அவர் பணம் ஒரு பொக்கிஷம், அத நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க. அதனாலதான் காலகாலமாய் எளியாவே இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அநேகமா அவர் பொழைக்க தெரியாத அந்த 2 பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அருமையான நடுவர் அவர்களே, இவங்க பணத்தை பத்தி குறை சொல்லலான்ட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வபதஹு மின் பலில்லா, நீங்கள் தொழிலை முடித்து விட்டால் பூமியில் பரவி சென்று எனது அருளை தேடுங்கள். இவங்கள மாதிரி முட்டாளா வீட்டுல உட்காராதீங்க அப்படின்னு சொல்றான்.
பாத்தீங்களா நடுவர் அவர்களே, அல்லாஹ்வே அருள் சொன்ன விஷயத்தை போய் உங்க நாசமணி பேச வந்திருக்காங்களே. உங்களை என்னென்ன சொல்ல? மௌசிபா வந்து பணம் நாசத்தை ஏற்படுத்தும், பணம் அழிவை ஏற்படுத்தும், காரணம் பாத்தீங்களா அப்படின்னு கத்துறாங்க. ஏங்க நாசத்தை ஏற்படுத்து? ஆட தெரியாத கூத்தாடி சரி கோணலா இருக்குன்னு சொன்னாலும் அந்த கதையால இருக்குது. அடியாத்தி நீ பேசுற, திட்டுற, ஆடுற, என்ன செஞ்சாலும் கேமரா பத்தி பேசுப்பா. நீ இங்க பேச பேச எனக்கு நெஞ்சு பக்கு பக்கு பக்குங்க. ஏதாவது கலவரம் ஏதாவது வந்துருமோண்டு. பணத்தை முறையா பயன்படுத்தலாம். ஏன் நாசத்தை ஏற்படுத்து? பணத்தை முறையா சம்பாதிச்சு சேமிச்சு வெற்றி பெற்றவங்களாம் இல்லையா? கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பு மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மிகப்பெரிய செல்வச்சி மாட்டி அவங்க முறையா சம்பாதிச்ச அந்த பணத்தை தீனுக்காக செலவழிக்கவில்லையா? அதனால தானே அல்லாஹ்வே உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பணத்தை கொண்டு தானே அவங்க இந்த பாக்கியத்தை அடைஞ்சாங்க. அந்த பணத்தை போய் குறை சொல்லலாமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு பணத்தால தான் முன்னுக்கு வர முடியும், படிப்பால தான் முன்னுக்கு வர முடியும், படிப்பால தான் இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. இன்னைக்கு படிப்பு இல்லாம வெறும் செல்வத்தை கொண்டு மட்டும் எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அடுத்து என்னமோ அவங்கதான் கல்வியை கண்டுபிடிச்ச மாதிரி கல்வி கல்வின்னு கத்துறாங்களே. நான் கேக்குறேன், இன்னைக்கு எங்களை மாதிரி பல செல்வந்தர் உதவி செய்யலாம் இந்த ஸ்கூல் வந்திருக்குமா, இந்த காலேஜ் வந்திருக்குமா, நீங்க படிச்சிருக்க முடியுமா, ஒரு வேலையில சேர முடியுமா, அதை வச்சு 4 காசு தான் சமாளிக்க முடியுமா? நீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர கேங்க பணம் தான் காரணம். அந்த பணத்தை போய் அழிவுன்னு சொல்லலாமா? ஏறி வந்த ஏனையை எட்டி வதிக்கலாமா? இன்னைக்கு எல்கேஜி சேர்ந்தா இருந்தா கூட 10,000 கொண்டா 15,000 கொண்டான்னு கேக்குறான். உங்க படிப்புக்கு எங்க பணம் தான் காரணம். அந்த பணத்தை போய் மிதிக்க வரலாமா? பணம் பாதாளம் மறிக்கும் பாய்னு சும்மாவா சொல்லுவாங்க? யாமா படிச்ச அறிவாளிங்களா? படிப்பு தான் பெருசி, பணம்னா மரம் தூணுசின் பேசுறீங்களே. உண்மையிலே பணம் தான் பெருசி. படிப்பை வச்சு எதை வேணாலும் வாங்குறதுக்கு உண்மையா இருந்தா கையில ஒரு பைசா இல்லாம அவங்க படிப்பை வச்சு கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டாங்க பாப்போம். சுடு தண்ணிய புடிச்சு மூஞ்சில ஊத்தானே தவிர டீ தர மாட்டாங்க. அவங்க படிப்பை வச்சு ஒரு கிளாஸ் டீ கோழில பெருசா படிப்பு கல்வின்னு பேச வந்துட்டீங்க. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு செல்வந்தரை கண்டா உலகமே மரியாதை கொடுக்குது. எந்த வாசலா இருந்தாலும் அவருக்கு காத்திருக்குது. அவரோட புன்சிரிப்புக்காக எத்தனையோ உள்ளங்கள் ஏங்குது. அவரோட கணப்பு சத்தம் கேட்டால் எத்தனையோ கால்கள் தானா நினைக்குது. செல்வந்தர்களுக்கு சமுதாயத்துல இந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. ஆனா அவங்கள மாதிரி படிச்சவங்க ஒரு வேலையை வாங்குறதா இருந்தா கூட எத்தனையோ பேர் காலில் போயிட வேண்டியதா இருக்குது. நம்மளோட மானத்தை குழி தாண்டி படிக்கிற அந்த கல்வி நமக்கு தேவையா? எனவே நடுவர்களே, உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வி அல்ல செல்வம் தான் என்று நல்ல தீர்ப்பை வழங்கி இவங்களுக்கு சாட்டியாடி கொடுப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அழகான பேச்சு. நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா பேசினாப்புல. முகமது சஜீர் கதீஜா அம்மா இல்லாம இந்த மார்க்கத்திற்கு இவ்வளவு பெரிய சேவைகளை கல்வியில் நிறைந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. காசை வைத்து எவ்வளவு சமுதாய சேவைகள் நடக்கிறது. இன்று ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டுமா, காசு வேணும். பள்ளி வாசல் கட்ட வேண்டுமா, காசு வேணும். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமா, காசு வேணும். காசு இல்லாம என்ன பண்ண முடியும் என்று யதார்த்தமாக இன்றைய உலகத்தில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை சுட்டிக்காட்டி பிலாலும் பேசினாரு. தொடர்ந்து சஜீரும் ரொம்ப அற்புதமாக பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? பொழுதுட்டீங்களா, செல்வத்தை தேடி ஓடுங்க. பள்ளிவாசலுக்கு ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சில பேர் தொழுக முடிஞ்ச பின்னாடியும் எங்கேயும் போகாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, நீங்க எங்கேயும் போகலையா, உழைக்க போகலையான்னாங்க.
அவங்க சொன்னாங்க, நாங்களெல்லாம் முத்த வக்கீலின்கள், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு இருக்கிறோம். யாராவது பள்ளிவாசலுக்கு வர்றவங்க எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க, நாங்க இதை விட்டு எங்கேயும் போக மாட்டோம்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போய் ஒரு சவுக்கு எடுத்து வந்தாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. குடு, நீங்க முத்த வக்கீலீன்கள் கிடையாது, முத்த அக்கிலீன்கள், சாப்பாட்டு பிரியர்கள். உழைக்காம சாப்பிடணும்னு பாக்குற, உழைச்சி சாப்பிடு என்று ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு சொன்னா, செல்வத்தை தேடு, காசு பணத்தை தேடு, அதை ஹலாலான முறையிலே சம்பாதி என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ கல்வி என்பது அது இருந்தாலும் அதை தாண்டி செல்வம் என்பது மிக முக்கியமானது என்று ரொம்ப அற்புதமாக முகமது சஜீர் பேசியிருக்கிறாரு. இப்ப இதுக்கு அடுத்து இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்காக வேண்டி உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே என்று அஃப்ரீன் ஃபாத்திமா உரையாற்ற வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம். எல்லா பகலும் மேகனாய் வாழும் வல்லோர் உனக்கே வான்பகல் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாளர்கள், தோழர்கள் மற்றும் நம் மறைவின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாகுவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய நடுவர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் முதல் வார்த்தையாக எதை இறக்கி பெருமை சேர்த்தானோ அந்த கல்விக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறேன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார்களோ அந்த கல்வியை உயர்த்து பேச வந்துள்ளேன். அறிவு கலைஞ்ச நடுவர்களே, படிப்பால் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என் தோழி மௌசிஃபா அவர்களே, மாலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத எதிரணி கை நாட்டுகளே, எங்க பேச்ச ஆவலா கேட்டுக்கொண்டிருக்கிறார் அறிவி ஜீவிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை சலாம் கூறி என் வாதத்திற்கு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கல்வி மேன்மை தரும், உயர்வை தரும் மென்றெல்லாம் என் தோழி அடித்து சொல்லியும் இந்த மரம் என்று கலிக்கியார்லனா நான் என்ன பண்றது? நடுவரவர்களே, இன்னைக்கு இவங்க பணம் பணம்னு வாய பொளக்குறாங்களே, அந்த பணம் எந்த அளவுக்கு ஆபத்துன்னு தெரியுமா? அந்த பணம் எந்த அளவுக்கு டேஞ்சர்னு தெரியுமா? அந்த பணம் எந்த அளவுக்கு வேஸ்ட்னு தெரியுமா? நடுவரவர்களே, நான் வரிசையா எடுக்கிறேன், நீங்க குறிச்சுக்கோங்க. இன்னைக்கு பணத்தை பேசு, மிரட்டாத, பேசுமா. இன்னைக்கு பணத்தாசை வந்துட்டாலே எல்லா நல்ல குணமும் மாறிடுகிற சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அப்படிதான் ஆதிலா தஸ்லிமான்னு 2 பேரு பேசிக்கிட்டாங்க. அடியே தஸ்லிமா, உன் மாமியார் கிட்ட இருந்து எப்படிடி சாவி கொத்த போடுங்கடா அப்படின்னு ஆதிலா கேட்டாலாம். அதையாடி கேட்க திடீர்னு ஒரு நாள் நான் காக்கா வழி வந்த மாதிரியே நடிச்சேனா, உடனே என் மக்கு மாமியார் என்ன செஞ்சான்னு தெரியுமா? சாவி கொத்த எடுத்து கழுத்து வந்துட்டா. அப்படிதான் அவகிட்ட இருந்து வாங்கினதா தஸ்லிமா சொன்னாலாம். பாத்தீங்களா நல்லவர்களே, கொடுமை கொடுமை என்ன டெக்னிக். ஒரு மாமியா நல்ல கழுத்து நிறைய நகை போட்டிருக்கா. மகனாரு வெளியில போன நேரத்துல அந்த மனைவி என்ன பண்ணிருக்க, கணவன் வெளியில போற நேரத்துல மாமியார கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கா. நகையை புடுங்கிறதுக்காக வேண்டி உலக்கையை தூக்கி குத்து குத்துன்னு குத்திருக்கா. அந்த மாமியா பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்க, உயிர் போகல. வெளியில போன அந்த கணவர் வந்துட்டாரு. வந்த உடனே என்னடி எங்க அம்மா இப்படி கிடக்குது, என்னன்னு தெரியலங்கன்னு சொல்லி பெட்ல தூக்கி போட்டாச்சு. இந்த அம்மா சைக்கிணையா சொல்லி இருக்குது, கழுத்தை காட்டிருக்கு. கழுத்தை காட்டி உலக்கையை காட்டிருக்கு. உலக்கையை காட்டி உலக்கையை வச்சு என் முன்னாடி என் கழுத்திலே குத்திட்டாப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்லிருக்கு. இந்த மனைவிட்ட கேட்டு என்ன எங்க அம்மா சொல்லுது, அவ சொல்லிருக்கிறா, உலக்க மாதிரி நிக்கிய கழுத்துல கிடக்க செயின திக்க மர்ம கழுத்துல போடுன்னு சொல்லுதுங்க இருக்கா டெக்னிக்கி. இன்னைக்கு உள்ள மர்மங்கள்லாம் ரொம்ப டேஞ்சர். நீ பேசுமா. பாத்தீங்களா நடுவரவர்களே, பணம் பணம் ஆளையராக நிலைமையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். யாரை எப்படி
ஒளிபெருக்கலாம் என்ற எண்ணத்தை தான் அதிகமாக்கும். ஏன் செல்வத்துக்கு வக்காலாத்து வாங்க வந்திருக்கிற பணத்தாசை பிடிச்சவங்களா? நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. பூட்டி பூட்டி வைக்கிற செல்வம் உங்களுக்கு சிறப்பை தராது, நரக நெருப்பத்தான் தரும். இத நான் சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான் கேளுங்க. அல்லாஹ் தஆலா ஹுமஸா என்ற சூரால சொல்றான், யக்ஷபன்ன மாலோகுலதா கல்லால எம்பதலத் குத்தமா. செல்வத்தை சேமித்து வைத்தவனுக்கு அந்த செல்வம் நிரந்தரமான வாழ்வை தரும் என்று எண்ணிக்கொண்டானா? இல்லை இல்லை, அவன் நிச்சயமாக உத்தாமா என்ற நரகத்தில் தான் வீசப்படுவார் என்று கூறினான். அது மட்டும் இல்ல நண்பர்களே, அபுலஹ்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? அபுலஹபின் செல்வங்கள் அவனை காப்பாற்றவில்லை, எனவே செல்வம் மென்றைக்கும் சிறப்பு தராது. ஆனா அல்லாஹ் தஆலா கல்வியை பத்தி சொல்லும் போது, உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நான் பதவிகளை உயர்த்துகிறேன் என்று கூறினான். அதனால தான் சொல்வாங்க, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவருக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு. உங்களுக்கு சிறப்பு வேணுமா? செருப்பு அங்க வாத்து காட்டுமா? உங்களுக்கு சிறப்பு வேணுமா இல்ல செருப்பு வேணுமா? சிறப்பு வேணும்னா எங்க பக்கம் வாங்க, இல்லனா செருப்பு தான். கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அது மட்டும் நண்பர்களே, இன்னைக்கு இவங்க செல்வம் செல்வம்னு பூப்பாடு போறாங்களே, குதிக்கிறாங்களே, உண்மையிலே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சா இப்படியும் குதிக்கவும் மாட்டாங்க, கூப்பாடு பாட மாட்டாங்க. அர்த்தம் தெரியாம ஆட்டம் போடுற முட்டாள்களே, நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. கேட்டுக்கிட்டு திருந்துற வழியை பாருங்க. செல்வம் செல்வம்னு சொல்றீங்களே, அது செல்வம் இல்ல, செல்வம் செல்வம் செஞ்சு கொண்டே இருப்போம். இப்படி நிரந்தரம் இல்லாத, ஒரு உறுதி இல்லாத, ஒரு கேரண்டி இல்லாத பணத்தை பிடிச்சவங்க தங்குறாங்கன்னா இவங்களை பிழைக்க தெரியாத அப்பாவின்னு சொல்லலாமா இல்ல விவரம் தெரியாதவன்னு சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க நல்லவர்களே. ஏமா உன்னை பார்த்த எனக்கே பயமா இருக்கு. அவனு பச்சை புள்ளிடுவ, நீ பேசுமா? நான் கேக்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவங்கள மாதிரி ஆளுங்க தானே மக்களுக்கு சேவை செய்வதற்காக இலவசமாக கொண்டு வரப்பட்ட கல்வி, மருத்துவம், இப்படி எல்லாத்தையும் இவங்க வியாபாரமாக மாத்தி பணம் பணம் அலையறதுனால தானே இவங்கள மாதிரி படிச்சவங்களுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. இத உங்களால மறுக்க முடியுமா? என்ன தலைய தொங்க போட்டுட்டீங்க? இப்ப புரியுதா? அன்பான் நடுவர்களே, இவங்க சொல்ற மாதிரி செல்வம் சிறப்படையலாம், உயர்வடையலாம் எப்ப தெரியுமா? அந்த செல்வம் கல்விக்காக செலவழிக்கப்படும் போதுதான். அதைத்தான் பிராங்க்லின் என்ற அறிஞர் கூறினார், செல்வம் என்பது கல்விக்காக செலவழிக்கப்பட்டாதான் அது நல்ல பயனை தரும், இல்லை என்றால் அது வீணாவதுதான். எனவே செல்வத்துக்கு பெருமை சேர்க்கிறது என் கல்விதானங்க. கல்வி என்று ஒன்று மட்டும் இல்லைன்னா இவங்களோட பணம் கால் தூசிக்கு கூட சமமாகாதுங்கிறத நம்ம விளங்கணும். நடுவர்களே, நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கடலுக்கு போங்க, கடலுக்கு அடிரோல இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு போக சொன்னானே, எதுக்கு சொன்னா? 10,000 பணம் கடன் வாங்கவா இல்ல 10 பவுன் நகை வாங்கவா? சொல்லுங்க நண்பர்களே. கல்வியை கற்றுக்கொள்ளத்தான் ஹஜரத் மூசா நபியை ஹிலர் நபிட்ட அல்லாஹ் தஆலா அனுப்புனான். ஒத்துக்கிறோமா? அறிவை பெறுவதற்காக, கல்வியை கருவதற்காக தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். எனவே கல்வி சிறந்ததா பணம் சிறந்ததா? நடுவர் அவர்களே, இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கேன். போதாதுன்னா இப்ப அடுக்கிறேன் கேளுங்க. இன்னும் இருக்கம்மா? சொல்லு சொல்லு. கல்வி நல்லவர்களின் சொத்தம், பணம் தீயவர்களின் சொத்து. கல்வி நம்மை காக்கும், ஆனா பணத்தை நாம் தான் காக்க வேண்டும். கல்விக்கு நண்பர்கள் அதிகம், ஆனா பணத்துக்கு எதிரிகள் தான் அதிகம். கல்வி அதிகமாகிக் கொண்டே போகும், பணம் குறைந்து கொண்டே போகும்.
கல்வியை திருட முடியாது, ஆனா பணத்தை திருடி விடலாம். கல்வி உள்ளத்துக்கு ஒளி தரும், ஆனா பணம் உள்ளத்துக்கு இருளத்தான் தரும். கல்வி பணிவை தரும், ஆனா பணம் பெருமையைத்தான் ஏற்படுத்தும். இதெல்லாம் நான் சொல்லலங்க, அறிவின் வாசல் அலிரலாக அவர்கள் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இதுக்கு மேலையும் நீங்க அவங்க பக்கம் தீர்ப்பு வழங்குனீங்கன்னா நீங்க எப்படி ஊருக்கு போறீங்கன்னு பாப்போம். அம்மா, என்னைய மஹதூம் ஹாஜர் கஷ்டப்பட்டு கொண்டாந்து சேர்த்திருக்காவ, சவால் விடுறியம்மா. எனவே உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதே கல்வியே என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரொம்ப அற்புதமாக நம்முடைய பிள்ளைகள் பேசினாங்க, ரொம்ப அற்புதம். பட்டிமன்றம் பேசுறது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அதுலயும் ஆரம்பத்தில் பேசிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பேச்சு கொடுத்தா திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து வரணும். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அப்படி எந்த இது இல்லை. நடுவில் நம்ம பேசினாலும் எந்த இடத்துல விட்டாங்களோ அங்க இருந்து எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த பிள்ளைகள் இங்கே தங்களது உரைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மதரசாவில் ஓதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவான பரக்கத்தை தந்தல் புரிவானாக. நிறைவான ஞானத்தை வல்ல ரஹ்மான் இப்பிள்ளைகளுக்கு வழங்குவானாக. ஈருலகத்தினுடைய சிறப்புகளையும் இந்த மதரசாவிலே பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்போடு வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய கர்த்தையாபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மதரசாவிலே பயிலக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக என்று துஆ செய்து மகிழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி இந்த பிள்ளைங்க மேடையில அஸ்மாஉல் ஹுஸ்னா சொல்லுது, அத பொருளோட சொல்லுது, 30 ஜுஸூக்களுடைய பேரை சொல்லுது, குர்ஆனில் உள்ள சூறாக்களது பேரை சொல்லுது, நபிமார்களது அவங்களுடைய தகப்பனார் பேரை சொல்லுது, 30 ஜுஸூக்கள், இப்படி நிறைய செய்திகளை குர்ஆனுடைய அந்த ஜுஸூக்களை, நபிமார்களது பெயர்களை, இஸ்லாத்திய மாதத்தினுடைய பெயர்களை, அதே மாதிரி சஹாபாக்களது பெயர்கள், அதோட ஒவ்வொன்றினுடைய சுன்னத்துக்களை, இதெல்லாம் இந்த பிள்ளைங்க இங்க அழகான முறையில சொல்லிருக்கு. இது ஒரு நாள் நிகழ்ச்சி என்றாலும் இதற்காக நம்முடைய சங்கைக்குரிய ஹஸரத் அவர்களது உஸ்தாதுமார்களது உழைப்பு என்பது ஒரு மாசத்தை தாண்டி இருந்தாத்தான் இது இங்க எவ்வாறு செய்ய முடியும். அல்லாஹு தஆலா நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ், ரொம்ப அற்புதமாக பிள்ளைகளை இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைய பிள்ளைகள் நாளைய தலைமுறைகள். இந்த பிள்ளைகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் வருங்கால தலைமுறைகள் சிறப்பாக இயங்கும். டாஸ்மாக் கடைகள் எத்தனையோ திறக்கப்படுகிறது. வெளியே செல்லக்கூடிய, வெளியூருக்கு படிக்க செல்லக்கூடிய பிள்ளை ஒழுக்கத்தோடு பயில்வானா என்கின்ற பயம் இன்றைய கால பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதே போல கல்லூரிகளுக்கு படிக்க செல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் மார்க்கத்தை பாதுகாத்து ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்வார்கள், அந்த பிடிப்போடு இருப்பார்களா என்கின்ற பய உணர்வு இன்றைய கால பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லா காலத்திலேயும் ஈமானோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா காலத்திலும் நம்முடைய கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதரசாவுடைய கல்வியின் மூலமாகத்தான் அது சாத்தியம். மதரசாவுடைய கல்வியின் மூலமாகத்தான் ஒழுக்கமான ஈமானிய உணர்வுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். கர்த்தையாபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மதரசா, இந்த பள்ளிவாசல், அதனுடைய நிர்வாக பெருமக்கள், ஆலிம் பெருமக்கள், உஸ்தாதுமார்கள் அத்தகைய இலக்கை நோக்கித்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அதிலே மகத்தான பாக்கியத்தை அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அதே மாதிரி இந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கரெக்டா கால நேரத்தில் எந்திரிச்சு அந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு போமான்னு சொல்லி அனுப்பி, அதே மாதிரி சாயங்கால நேரத்திலையும் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி அந்த தீனுடைய கல்வியினுடைய விஷயத்திலே பெற்றோர்கள் காட்டுகின்ற ஆர்வம். நான் ஒரு மதரசாவுக்கு ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் போது
இந்த பிள்ளைகள் 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்கக்கூடிய பிள்ளைகளை பூரா மேடைக்கு முன்னால நிறுத்தியாச்சு. மேடைக்கு முன்னால நிறுத்தி நான் கேட்டேன், உங்க அம்மா எதுக்காக வேண்டி ஒன்ன அடிப்பாங்க? உங்க அம்மா எதுக்காக வேண்டி ஒன்ன அடிப்பாங்கன்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சான், நான் சாப்பிடலன்னா எங்க அம்மா என்ன அடிக்கும்னா. மாஷா அல்லாஹ், சரி, பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற அக்கறை தாய்க்கு. இன்னொரு பையன் எந்திரிச்சான், நான் டியூஷன் போகலன்னா எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. சரி, நல்ல ஒரு அக்கறை, படிக்கணும் அப்படிங்கிற அக்கறை. இன்னொருத்தன் எந்திரிச்சான், நான் கடைக்கு போகலன்னு சொன்னா எங்க அம்மா இனி அடிப்பாங்கன்னா. சரி, சொல் பேச்ச கேட்கணும் இல்லையா? இன்னொரு பையன் எந்திரிச்சான், அவன் சொன்னான் பாருங்க, நான் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டோம்னா, 7 வயதாகிவிட்டால் தொலை சொல்லுங்கள், 10 வயதாகிவிட்டால் பிள்ளைகளை தொலை சொல்லி அடியுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. எந்த அம்மாவாவது எந்த அத்தாவாவது பிள்ளைகளை மதரசாவுக்கு போ, பள்ளிவாசலுக்கு போன்னு அடிச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்டேன். ஒருத்தன் டியூஷன்ங்கிறான், ஒருத்தன் சாப்பாடுங்கிறான், ஒருத்தன் கடைங்கிறான். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான் பாருங்க, சாயங்கால நேரம் ஆயிட்டா நான் ரிமோட்டை கையில வச்சிருப்பானா, எங்க அம்மா மகரிப் ஆன உடனே ரிமோட்டை தாண்டு கேட்கும், எனக்கு சுட்டி டிவி பார்க்கணும், எனக்கு கார்ட்டூன் சேனல் பொம்மை சேனல் பார்க்கணும். எங்க அம்மா என்கிட்ட ரிமோட்டை கேட்டு அடிக்கும். ஏன் அம்மா என்ன செய்யணும்? காபத்துல்லா டிவியை வச்சு குரானா கேட்க போகுது, நாடகம் பார்க்க போகுது, அதுக்காக வேண்டி என்னைய அடிக்கும். அருமையானவர்களே, அப்போ இப்படி உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகளை மதரசாவிற்கு போ, குர்ஆனை கற்றுக்கொள். என் பிள்ளை குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய பிள்ளை, என் பிள்ளை குர்ஆனில் பல சூறாக்களை மனப்பாடம் செய்த பிள்ளை, தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை தெரிந்த பிள்ளை என் பிள்ளை. என் பிள்ளை ஆண்டு விழாவிலே மேடை ஏறி அற்புதமாய் பேசிய பிள்ளை என் பிள்ளை என்று ஒரு தாய் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அத்தகைய பெருமைப்படக்கூடிய தாய்மார்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. என் பிள்ளை வேகமா பைக் ஓட்டுறான், அதுல என் பிள்ளை ஸ்டைலா ஜீன்ஸ் பேண்ட் போடுறான், அதுல இல்ல என் பெருமை. என் பிள்ளை ஸ்கூல் ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடுது, அதுல இல்ல நம்முடைய பெருமை. என் பிள்ளை அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய பிள்ளை, என் பிள்ளை அல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளை என் பிள்ளை என்கின்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குகின்றோமே, இதிலேதான் நம்முடைய மகத்தான வெற்றியை வல்ல ரஹ்மான் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இது போன்ற நிகழ்வுகளுக்கு செல்லுகின்ற போது பெண்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்டு. அதை சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்களை தீர்ப்பு சொல்லி முடிச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அன்சாபக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுள்ள ஹதீஸ்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அதிபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசால் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்ற பிள்ளையாக உங்களது பிள்ளைகளை உருவாக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அன்சாபக்கும், உங்களது பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்கள். இதப்பா நம்ம சொந்தக்காரங்க, இது நம்முடைய உறவின் முறைகள். அப்பா அருமையானவர்களே, அப்ப உறவுகளை சொல்லிக் கொடுங்கள். இன்றைய கால பிள்ளைகள் 5434 7315 ரெண்டையும் பெருக்கி சொல்லு, வகுத்து சொல்லு, கூட்டி சொல்லு, கழிச்சு சொல்லுன்னு சொன்னா விடைகளை ஒரு சில நிமிடங்களில் சொல்லி விடுவார்கள், ஒரு சில நொடிகளில் சொல்லி விடுவார்கள். ஆனா காலங்கள் மாறி போக போக போக, எப்பா உங்க சின்னத்தா தெரியுமா, உங்க பெரியத்தா தெரியுமா, உங்க தாய் மாமா தெரியுமான்னு கேட்டா, who is தாய் மாமா, அது யாரு தாய் மாமா அப்படின்னு கேட்டுருவானோன்னு பயமா இருக்கு. உறவுகளை தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு பாருங்க, அத்தா சொல்றாரு, மகனை கூப்பிட்டு சொல்றாரு, ராஜா நீ யாரு கூடனாலும் பழகு, ஆனா உங்க அம்மா வழி சொந்தம் மட்டும் வேணாம். அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, ராஜா கண்ணா நீ யாரு கூடனாலும் சேரு, போக யாரு வீட்டுக்குனாலும் போ, ஆனா உங்க அத்தா வழி சொந்தம் மட்டும் வேணாம், அது அந்த பாவம் என்னோட போகட்டும், உங்க அத்தா வழி சொந்தம் மட்டும் வேணாம். இவன் பாக்குறான், அத்தா வழி சொந்தமும் வேணாம், அம்மா வழி சொந்தமும் வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸோட போறப்படிதான்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நண்பர்களுக்கு இன்றைய கால பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உறவுகளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே அருமையானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகளை சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய உறவுகள் அது எங்க இருந்தாலும் தேடி போகணும். அது எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி போய் உறவுகளோடு ஒன்றிணைந்து சகஜமாய், நீ நல்லா இருக்கியா, நல்லா இருக்கிறா, உன் வீட்டு விசேஷம் எப்போ, என் வீட்டு விசேஷத்துக்கு நீ வரணும் என்று உறவுகளை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சமுதாயமாக வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏங்க இந்த யதார்த்தத்துல நாம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, காசு முக்கியம், காசு இல்லாம எதுவும் நடக்காது, காசுதான் எல்லாமே, காசேதான் கடவுளடான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மார்க்கத்துல விளங்காம காசு ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம் என்று நம்முடைய அறிவுல நம்ம மண்டையில என்னத்தை ஏத்தி வச்சிருக்கோம், காசு இல்லாம உலகத்துல வாழ முடியாதுன்னு ஏத்தி வச்சிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, தீனுல் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு காசு அதிகமா தா, யா அல்லாஹ் எனக்கு பணத்தை அதிகமா தா, எனக்கு தங்க நகை அதிகமா தா என்று குர்ஆன்ல எங்கேயும் கேட்க சொல்லல. குர்ஆன்ல எங்கேயுமே எனக்கு பணத்தை அதிகமா தான்னு நீங்க கேளுங்க என்று குர்ஆன்ல எங்கேயுமே இல்ல. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக தா. காசு பணத்தை நகை நட்டுகளை கேட்பதை விட கல்வி குறித்து குர்ஆன் பேசுகிறது. அருமையானவர்களே, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திற்கும் தன்னை பெருமையாக பேசியதில்லை. அன சய்யிதுல் முர்சலீன், நான் ரசூல்மார்களின் தலைவர், லா ஃபஹ்ர, இதை நான் பெருமைக்காக வேண்டி சொல்லலப்பா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை எப்போதும் சாதாரணப்படுத்தி பேசுகின்ற வழக்கமுடையவர்கள். ஆனால் ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள், அன மதீனத்துல் இல்ம், நான் கல்வியின் பட்டினம், நான் கல்வியின் பட்டினம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்பட்டது கல்வியினுடைய விஷயத்திலேதான், கல்வியினுடைய விஷயத்திலேதான். எனவே அருமையானவர்களே, நம்முடைய தலைமுறைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளது வாழ்க்கைகள் உயர்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால், என் இஸ்லாமிய சமூகமே கண்ணியமான ஒரு நிலையில் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே, கல்வியே, கல்வியே என்று சொல்லி இங்க அப்போ செல்வத்துல பேசின பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் சிறப்பாக பேசினார்கள். பேச்சு என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் 4 நபர்களும் ஜெயித்திருக்கிறார்கள். ஆனால் சமூகத்திற்கு தேவையான ஒரு செய்தியாக கல்வி ரொம்ப முக்கியம், படிப்பு தாண்டா எல்லாம், படிங்கடா என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.